வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். முதல்வர் ஸ்டாலின் திங்கட்கிழமை பிரதமர் நரேந்திர மோடியை நேரடியாக சவால் விடுத்தார். சமீபத்தில் பீகாரில் பிரச்சாரத்தின் போது அவர் பேசிய மாநிலத்திற்கு எதிரான வெறுப்பு பேச்சுகளை மீண்டும் தமிழ்நாட்டிற்கு வருமாறு வலியுறுத்தினார். தர்மபுரி எம்பி ஏ மணியின் மகனின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின், தமிழ்நாட்டில் இதுபோன்ற கருத்துக்களை சொல்ல பிரதமருக்கு தைரியம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். பீகாரில் திமுக பீகார் மக்களை துன்புறுத்துவதாக மோடி குற்றம் சாட்டியதை நினைவு கூர்ந்த ஸ்டாலின், தேர்தல் ஆதாயங்களுக்காக மட்டுமே பிரதமர் தமிழகத்தின் மீது வெறுப்பை பரப்புகிறார் என்று கூறினார். மாநிலத்தில் ஏற்பட்ட தோல்விகளால் விரக்தியடைந்த பாஜக வாக்குகளுக்காக பிரிவினைவாத வார்த்தை ஜாலங்களை மேற்கொள்கிறது என்று அவர் வலியுறுத்தினார். எந்த முயற்சிகள் எடுத்தாலும் பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என்று அவர் கூறினார். மோடியின் அறிக்கைகள் திட்டமிட்ட அரசியல் நடவடிக்கையின் ஒரு பகுதி என்றும் கூறினார். பிரதமரின் உறுதியை முதலமைச்சர் சவால் செய்தார். தமிழ்நாட்டை பற்றி அதே கருத்துக்களை அதன் மண்ணில் நிற்கும்போது அவர் சொல்ல துணிவாரா என்று கேட்டார். அவர் இங்கே அதே உரையை செய்ய முடியுமா? அவருக்கு அவ்வாறு செய்ய தைரியம் இருக்கிறதா? பாஜக தனது குறைபாடுகளிலிருந்து கவனத்தை திசை திருப்ப வெறுப்பு அரசியலை பயன்படுத்துவதாக ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் பக்கம் தனது கவனத்தை திருப்பிய ஸ்டாலின், தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் உண்மையான வாக்காளர்களை பட்டியலிலிருந்து நீக்க திட்டமிட்ட சதி என்று குற்றம் சாட்டினார். எதிர்க்கும் தீர்மானத்தை நிறைவேற்ற பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களை திமுக ஒன்றிணைத்ததாகவும், அனைத்து கட்சிகளும் வெளிப்படையான மற்றும் நியாயமான தேர்தல் செயல்முறையை விரும்புவதாகவும் அவர் கூறினார். இந்நடவடிக்கை பீகாரில் செய்யப்பட்டதை பிரதிபலிப்பதாக ஸ்டாலின் எச்சரித்தார். அங்கு உண்மையான வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாக கூறினார். இந்த விவகாரம் உச்ச நீதிமன்றத்தில் இருந்தாலும் இசிஐ எந்த விளக்கமும் அளிக்காமல் திருத்தத்தை முன்னெடுத்துச் செல்கிறது என்று அவர் கூறினார். பீகாரில் பற்றி முதலில் கவலைகளை எழுப்பியவர்கள் நாங்கள்தான். இப்போது தமிழ்நாட்டில் அதை எதிர்ப்பதில் நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம். இந்த அரசியல் சூழ்ச்சிகள் இருந்த போதிலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். எவ்வளவு தவறான தகவல்கள், சதித்திட்டங்கள் அல்லது அவதூறு பிரச்சாரங்கள் இருந்தாலும் தமிழக மக்கள் மீண்டும் தனது கட்சியை தேர்ந்தெடுப்பதை தடுக்க முடியாது என்று அவர் கூறினார். எனக்கு மக்கள் மீது முழு நம்பிக்கை உள்ளது. அவர்கள் மாநிலத்தில் திமுக தொடர்ந்து ஆட்சி செய்வதை உறுதி செய்வார்கள் என்று அவர் அறிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை கடுமையாக சாடிய ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்க மிகவும் பயப்படுவதாகவும், ஏனெனில் அவரது கட்சி பாஜகவை சார்ந்திருப்பதால் தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்க அவர் மிகவும் பயப்படுவதாகவும் கூறினார். தனது கட்சித் தொண்டர்களை சமாதானப்படுத்த பழனிசாமி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாலும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் குறித்து அவர் சந்தேகங்களை பகிர்ந்து கொண்டார். ஆனால் அவற்றை வெளிப்படையாக வெளிப்படுத்த அவருக்கு தைரியம் இல்லை என்றும் அவர் கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.